எனக்கெல்லாம் வருத்தம் உண்டு திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள். ஏன் அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவில்லை? கல்வி திட்டங்கள் எவ்வளவு சிறப்பான திட்டங்கள் என்பது 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு திட்டம் வகுக்கப்பட்டது. 10ஆம் வகுப்பில் அப்பா இல்லாத தந்தை இழந்த மாணவர்கள், தோற்று போனவர்கள், இடைநின்றவர்கள், டிராப் அவுட்ஸும் ஃபெயில் ஆனவனையும் கணக்கெடுத்தாங்க. ஃபெயில் ஆனவங்க எல்லாம் உடனே சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுத வச்சு அவங்களுக்கு தொடர்ந்து அதிகாரிகள் கண்காணித்து அவனை படிக்க வச்சு 1382 பேர் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு படிக்க வைக்கப்பட்டார்கள். அவர் 12ஆம் வகுப்பு முடிஞ்ச உடனே இவருடைய விருப்பத்தை கேட்ட, அடுத்து நீ எங்க போலான் இருக்க? நான் பிசிக்ஸ் படிக்கலான் இருக்கேன், கெமிஸ்ட்ரி படிக்கலான் இருக்கேன், MBBS போலான் இருக்கேன், பிகாம் போலான் இருக்கேன், ஏதோ சொல்றான். பட்டியலை வாங்கி அதற்கான கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து தனியார் கல்லூரியிடமிருந்து கட்டணம் இல்லாமல், கல்வி கட்டணம் இல்லை, விடுதி கட்டணம் இல்லாமல் இடங்களை வாங்கி, அரசாங்கம் வாங்கி இந்த பையனையும் உட்கார வச்சு அப்படி 1304 மாணவர்கள் இந்த ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி தேடி இந்த ஆண்டு எடுத்திருக்கிறாங்க. போன ஆண்டு எடுத்துட்டாங்க. சிறையில் இருப்போர் பிள்ளைகள், எய்ட்ஸ் நோயாளியின் பிள்ளைகள், சீர்திருத்த பள்ளியிலிருந்து வெளியே வந்த பிள்ளைகள், அவங்க எல்லாத்தையும் எடுத்து அவர்களை மீண்டும் இப்போது 12ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கிறார். இவர்களை இது முடிச்ச உடனே இவங்களை கொண்டு கல்லூரியில் சேர்க்க போகுது. அரசு முழு செலவு, அவருக்கு செலவில்லாமல் படிக்க வைப்பது. இந்த எண்ணம் யாருக்கு வந்ததுன்னு நினைக்கிறீங்க? யாரை பார்ப்பது என்பதுதான் நாம